மௌலிவாக்கம் கட்டட விபத்து தொடர்பாக வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் ஜூன் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் அதன் அருகிலுள்ள மற்றொரு கட்டடத்தை இடிக்க கோரியும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார். தலைமை நீதிபதி கவுல் தலைமையிலான அமர்வு முன் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கட்டட விபத்து குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சிஎம்டிஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு பிறகு வழக்கு நடத்தலாம் என கூறி வழக்கை ஜூன் 28ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதே விபத்து தொடர்பாக கட்டுமானதாரர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் இந்த கட்டிடம் இருக்கின்ற இடத்தை பார்வையிட ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய ஆய்வு அறிக்கையை பொறுத்து மேற்கொண்டு இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்றும் ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவினை இன்றைக்கு தாக்கல் செய்தார்கள். அதன் அடிப்படையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தலாம் என்று முடிவெடுத்து வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி அன்றைக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளார்.